அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு புதன் பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். புதன் பகவான் ஜனவரி 11ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு செல்கிறார். அவர் ஜனவரி 11ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 28ஆம் தேதி வரை மகர ராசியில் அவர் சஞ்சாரம் செய்வார். சிம்ம ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்துக்கு செல்கிறார். தீமைதான், நன்மைகள் குறையும். புதன் பகவான் 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் உரியவர். அவர் 6ஆம் இடம் செல்வது தீமை. ஜனவரி 11ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை அவர் மகர ராசியில் சஞ்சாரம் செய்வார். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே ஒன்றுமில்லாத விஷயங்களுக்கு சண்டை சச்சரவுகள் வரலாம், கருத்து வேறுபாடுகள் வரலாம், குடும்பத்தில் அதிக செலவு உண்டாகும், நியாயமாக இருக்க வேண்டிய செலவுகள் பன்மடங்கு அநியாயமாக செலவாகும். குடும்ப பராமரிப்புக்காக தாங்கள் கடன் வாங்க வேண்டி இருக்கும். பிள்ளைகளால் தங்களுக்கு தொந்தரவுகள் உண்டாகும். உத்தியோகத்தை பொறுத்தவரை நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, இடமாற்றம் அனைத்தும் தடங்கலாகும். உத்தியோகத்தில் உழைப்பு அதிகம், வருமானம் குறைவு, பிறர் வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும். உயர் அதிகாரிகளுடைய கண்டிப்புக்கு ஆளாவீர்கள். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தினசரி உபயோகிக்கும் காய் கனிகள், பாசிப்பயிறு, வெந்தயம் போன்றவற்றை விற்கும் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் கவனம் தேவை. அதிக முதலீடுகள் வேண்டாம். அகலக்கால் வைக்கல் கூடாது. நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. தொழிலில் பார்ட்னர்ஸை அட்ஜஸ்ட் செய்து போக வேண்டும். இல்லாவிட்டால் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. ஆசிரியர் தொழில், ஜோதிடர் தொழில், கணக்கர்கள், பேச்சாளர்கள், ஸ்டேஷனரி வணிகம் ஈடுபடும் அன்பர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். இல்லாவிட்டால் தங்களுக்கு நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. கவனமாக செயலாற்ற வேண்டும். அதிக கடன் வாங்கக்கூடாது. ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்குதல் கூடாது. ஏனென்றால் சிம்மராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 8ஆம் இடமாகிய அஷ்டமத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஐடி துறை அன்பர்களுக்கு சிலருக்கு வேலை இழக்கலாம். வேலையில் உள்ளோருக்கு சம்பளம் குறைக்கப்படலாம். வெளிநாட்டு நிறுவனங்களிலிருந்து உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்தவர்களுக்கு தற்சமயம் தடைகள், தாமதங்கள் உண்டாகும். பத்திரிகை துறையில் அதிகம் அரும்பாடுபட வேண்டியிருக்கும். ஜவுளி வியாபாரத்தை பொறுத்தவரை பொருட்கள் தேக்க நிலையை அடையலாம். ஆகவே ஜவுளி வியாபாரம் செய்யும் அன்பர்கள் அதிக கடன் வாங்குதல் கூடாது. பிறரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க கூடாது. கல்வித்துறையை பொறுத்தவரை மாணவர்கள் நன்றாக படிக்க வேண்டும். கெட்ட சகவாசம் கூடாது. பெற்றோர் சொற்படி கேட்குதல் வேண்டும். கோவிலுக்கு சென்றால் புதன் பகவானை வழிபடுங்கள், மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள், விஷ்ணு சகசரநாமம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.